மேற்படி 93வது திவ்யதேசம் ஆச்சரியமான திருக்கோட்டியூர் அஷ்டாங்க விமானத்தின் கீழ் எம்பெருமான் எழுந்தருளிருக்கான். சௌமிய நாராயணன் என்ன சரித்திரம், எப்படி இந்த க்ஷேத்திரத்துக்கு எம்பெருமான் வந்தார்னு பார்ப்போம். இந்த க்ஷேத்திரத்தில் கதம்ப ரிஷி கதம்ப முனிவருடைய ஆசிரமம் இருந்தது. அந்த ஆசிரமத்தில் பெருமாளும் தேவர்களும் உட்காண்டு பேசிட்டு இருக்கா. இரண்யனுடைய கொடுங்கோல் ஆட்சி பிடிக்காம அவனை எப்படி நீ சம்ஹாரம் பண்ண போறீர்னு பெருமாள் இடத்துல இவா கூடி கோஷ்டியா பேசினாலும் இல்லையோ, அதனாலே கோஷ்டிபுரம் இந்த ஊருக்கு திருநாமம். அஷ்டாங்க விமானம் பெருமாள் அதே மாதிரி தளந்தளமாக எழுந்துள்ளிருக்கார். அதில் முதல் சைன திருக்கோலத்திலே உரகமெல்லணையான பெருமாள் இருக்கார். 2வது தளத்தில் நின்ன திருக்கோலத்திலையும் 3வது தளத்தில் அமர்ந்த திருக்கோலத்திலேயே பெருமாள் சேவை சாதிக்கிறார். 5 ஆழ்வார்களாலே பல்லாண்டு பாடப்பட்ட எம்பெருமான் ரொம்ப ஆச்சரியம். இந்த க்ஷேத்திரத்திலே 2 நரசிம்மன் இருக்கா. ஒருத்தர் ஒரு நரசிம்மன் விஸ்வகர்மாவாலே பண்ணப்பட்ட நரசிம்மன், இன்னொரு நரசிம்மன் மயன் அசுர தேவ சிற்பி விஸ்வகர்மா, மயன் அசுர சிற்பி. இவ 2 பேரும் ஒரு நரசிம்ம விக்கிரகம் பண்ணிருக்கா. இன்றைக்கும் அந்த க்ஷேத்திரத்தில் போய் சேவிச்சிக்கலாம். இந்த க்ஷேத்திரத்தில் தான் ராமானுஜர் திருக்கோட்டியூர் நம்பிகளிடத்தே திருமந்திரோபதேசம் பெற்றார் அப்படின்ற சரித்திரம் நாம் கேள்விப்படுறோம். இந்த க்ஷேத்திரம் தான் அதற்கு ஆதாரமாக இந்த க்ஷேத்திரம். மேற்படி பெருமான் எப்படி எழுந்துள்ளிருக்காருன்னு பார்ப்போம். மூலவர் உரகமெல்லணையான்னு திருநாமம். திருக்கோலம் புஜங்க சயனம், கிழக்கே திருமுக மண்டலம். உற்சவர் சௌமிய நாராயணன், வெள்ளியிலேயே ஆகப்பட்ட திருமேனி. 10 திருமேனிலாம் போய் சேவிச்சிருந்தா கூட அழகரை சேவிச்சோம். சொக்க தங்கத்தினாலே பண்ணப்பட்ட எம்பெருமான். இந்த பெருமாள் மொத்தமே வெள்ளியால் பண்ணப்பட்ட உற்சவர். ரொம்ப ஆச்சரியமாக வெள்ளை விளையர்னு இருப்பார் பெருமாள். தாயார் திருமாமகள் நாச்சியார். விமானம் அஷ்டாங்க விமானம், எண்கோண விமானம்னு சொல்றா. தீர்த்தம் தேவ புஷ்கரணி. ஆச்சரியமாக எம்பெருமான் எழுந்துள்ளிருக்கார். மாசி மாதம் தெப்போற்சவம் ரொம்ப ஆச்சரியமாக நடக்கிறது. பெரியாழ்வார், திருமங்கியாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமணிஷாழ்வார் ஆகியோரால் பல்லாண்டு பாடப்பட்ட எம்பெருமான். இந்த பெருமாள் திருவடிக்கு பல்லாண்டு. இந்த க்ஷேத்திரத்தின் நாச்சியார் திருமாமகள் நாச்சியார் திருவடிக்கும் பல்லாண்டு பாடி அடுத்த க்ஷேத்திரத்துக்கு பிரயாணிப்போம்.